வணக்கம் நண்பர்களே. சிபிஐ விசாரணை தொடங்கிவிட்டது கரூர் சம்பவத்திற்காக. அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அது ஏற்கனவே நான் முந்தைய பதிவில் போட்டிருந்தேன். சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சுன்னு. இப்போது சிபிஐனுடைய முதல் கேள்வி, முதல் கடிதம், முதல் ஆணை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தாவேக கட்சிக்கு என்ன பெயருக்கு அப்படின்னா, முதலில் இந்த தேர்தல் பிரச்சார திட்டத்தை தயாரித்தவர் யார் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அவரை விசாரணைக்கு நாங்கள் விசாரிக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் தேர்தல் பிரச்சார வேனுக்குள் என்ன இருந்தது? அது 8K கேமரா என்று சொல்கிறார்கள். சாதாரணமாக 4K 5K கேமராவாக இருந்தாலே நல்ல கிளாரிட்டி இருக்கும். 8Kனா இன்னும் கிளாரிட்டி இருக்கும். எதுக்காக 8Kன்னு சொல்கிறோம்னா, அது இன்னும் அந்த கேமராவுடைய ஆங்கிளில் அந்த பஸ்ஸை சுற்றி வந்தவங்க, பஸ்ஸை விட்டு வெளியில் இருந்தவங்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தை மிக மிக நுட்பமாக அது பதிவு செய்திருக்கும். அந்த கேமரா ஸ்பெஷல் கேமரா அது. அதனால் அந்த கேமராவை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முதல் கடிதம் சிபிஐ டு தாவேக. இப்போ இதில் இருக்கிற சிக்கலை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு தேர்தல் பிரச்சார வேனுக்குள்ளே வச்சுருக்கிற கேமரா அவங்களுடைய அது அவங்களுடைய தனி உரிமை. அதை ஒரு விசாரணை அமைப்பு கேட்டு வாங்க முடியுமா? அப்படியே வாங்கினாலும் வாங்கி ஆய்வு செய்வதற்கு அவங்க உட்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் இதை எப்படி தாவேக்கா எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறதுல தான் இதே இருக்குது. காரணம், நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தேகமுறை இவங்க மேலே திரும்பிடும். விசாரணை அமைப்புக்கு அது சந்தேகப்படுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வராது விஜய் மீது. ஏன் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அவர் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும். அதனால் இந்த கேமரா ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய சவால். ரெண்டாவது சவால் ஏற்கனவே நான் என்னோடய பதிவில் போட்டிருக்கேன். யார் இந்த இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது தேர்தல் பிரச்சார திட்டத்திற்கு? காரணம், பொறுப்பு எடுப்பவர்கள்லாம் அடுத்து நடக்கிற விசாரணைக்கெல்லாம் ராஜராகணும். அவர் விஜய் அப்படியெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொன்ன மாதிரி சொல்லிட முடியாது. ரசிகர்கள் சாடிடுவாங்க, அவர் தொந்தரவு ஏற்படுறான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சிபிஐ கையில் போயிடும். அவங்க மத்திய ரிசர்வ் போலீஸை கொண்டு இறக்கிடுவாங்க. இவர் ஒருத்தருக்காக 1000 போலீஸை கொண்டு இறக்குவாங்க, அவ்வளோ தூரம் இருந்தால். அதனால் இப்போது முக்கியமாக விஜயோட நிற்க வேண்டியது யார்? புஷி ஆனந்த் அண்ட் ஆதவ். இந்த 2 பேரும் இப்போ எவ்வளோ ஒற்றுமையாகவும் உறுதுணையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய வரலாறில் அவங்க இடம்பெறுவாங்க. ஆனால் அப்படி இருப்பாங்களா? விஜயினுடைய வேனில் இருக்கிற கேமராக்கள் அவருக்கு சாதகமாக இருக்குமா? போக போக பதில் தெரியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.